லிவர்பூல் அதுக்கப்புறம் போர்ச்சுகல் ஃபுட்பால் பிளேயர் டியாகோ ஜோட்டான்னு ஒருத்தர் கல்யாணம் ஆகி 10 நாள் கூட ஆகல, ஒரு கார் கிராஷ்ல இறந்துட்டாரு. இப்போ ஃபுட்பால் வேர்ல்டே வந்து இப்போ சோகத்தில் இருக்கு. எப்படி இந்த கார் கிராஷ் நடந்தது, எதனால அவர் ஸ்பீடா போனாரு, கூட யார் இருந்தா, அந்த மாதிரி விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த டியாகோ ஜோட்டான்றவர் வந்து லிவர்பூல் அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகல் ஃபுட்பால் டீமை சேர்ந்தவர். இவர் அவரோட கெரியரோட உச்சத்தில் இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஜூன் 9 அன்னைக்கு நடந்த யூஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக்ல வந்து போர்ச்சுகலுக்காக கப் வின் பண்ணியிருந்தாரு. கெரியர் மட்டும் இல்லாமல் அவரோட பர்சனல் லைஃப்பில் கூட அவரோட 13 இயர்ஸ் லாங் டைம் பார்ட்னர் ரூட்டி கார்டோசோவை இப்போ தான் 10 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணார். அவங்க வந்து இந்த ஸ்கூல் படிக்கும் போதே மீட் பண்ணியிருக்காங்க. இவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 பசங்களும் இருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஹனிமூன்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. யாருமே எதிர்பாராத விதமாக இந்த கிராஷ் நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னா, ரீசெண்டாக இவருக்கு வந்து லங்ஸில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. சின்ன மைனர் ஆப்ரேஷன் தான். அதனால் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது க்ளோஸ்டு கேபினில் ஒருத்தரோட மூச்சு தான் இன்னொருத்தவங்க சுவாசிப்பாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு இந்த போர்ச்சுகலோட போர்ட்டோவில் இருந்து கார் வழியாக போயிருக்காங்க. கார் வழியாக போயிட்டு ஸ்பெயினுக்கு போயிட்டு அங்கே ஸ்பெயின்லேருந்து ஒரு ஃபெர்ரி மூலமாக வந்து லண்டனுக்கு போகிற மாதிரி. ஏன்னா இப்போ இவர் லிவர்பூல் ஆடிட்டு இருக்காரு. அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் வந்து இவங்க ஒரு கார் எடுத்துகிட்டு ஸ்பெயின் வழிக்கும் காரில் போயிட்டு அங்கேருந்து இந்த படகு மூலிமா வந்து லண்டன் போகிறதா பிளானு. இது வந்து நைட்டு ஒரு 12:45 அந்த டைமில் நடந்ததாக சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு லேம்போகினியில் போயிருக்காங்க. போகும்போது அவங்க ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து டயர் வெடிச்சு ரோல் அவுட் ஆகி உடனே போய் கிராஷ் ஆகி உடனே நெருப்பு வந்து அதை பற்றிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னதான் ஃபயர் சர்வீஸ் டீம் வந்து உடனே வந்தாலும் அதுக்கு முன்னாடியே நிறைய எரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரையும் காப்பாற்ற முடியல. இந்த ஆக்சிடென்ட் நடந்தது வந்து A52 ஹைவேஸ் ரோடுன்னு சொல்கிறாங்க. இந்த ரோடுக்கு ஒரு பட்டப்பேரே இருக்குது, டெட் ரோடுன்ட்டு. அது ரொம்பவே ஷார்ப்பான பெண்டு, அந்த மாதிரிலாம் ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. அதில் வந்து இவங்க ஸ்பீடாக போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பானிஷ் லோக்கல் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து 150 km/h ஸ்பீடில் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து அவர் கூட அவங்க தம்பியும் இருந்திருக்காரு, ஆண்ட்ரி சில்வான்ட்டு. 2 பேருமே ஃபுட்பால் பிளேயர்ஸு, 2 பேருமே இப்போ இறந்துட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ ஃபுட்பால் வேர்ல்டே ஒரு ஷாக்கில் தான் இருக்குது. ரொனால்டோ கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, இட் டசன்ட் மேக் சென்ஸ்ன்னு போட்டிருந்தாரு. இப்போ தான் நம்ம நேஷனல் டீமில் ஒன்றா ஆடணும், இப்போ தான் உனக்கு கல்யாணம்லாம் ஆச்சு, திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி நடந்திருக்கு. உன்னோட ஃபேமிலிக்கு, உன்னோட ஒய்ஃபு, உன்னோட 3 பசங்களுக்கு வந்து கண்டோலன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீ அவங்க கூட தான் இருப்ப. உன்னையும் உன் தம்பியும் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாரு. அதே மாதிரி லிவர்பூல் சைட்லேருந்து கண்டோலன்ஸை தெரிவிச்சிருந்தாங்க. இவரை பிடிக்காத ஆளே இருக்க முடியாத டீமில், எல்லாருக்கிட்டையும் இவர் நல்லா பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஒரு ரிலீஜியஸ் மேனாகவே இருந்திருக்காரு, கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆளாக இருந்திருக்காரு, எல்லாருக்கிட்டையும் நல்லா சமமாக பழகுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த யூஎஃப்ஏ யூரோ உமன்ஸ் லீக்கில் வந்து போர்ச்சுகலும் ஸ்பெயின் மேட்ச்சு. அப்போ வந்து இவருக்காக 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகலோட பிரசிடென்ட்டு, போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டர்லாம் கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. பிரின்ஸ் வந்து இவர் கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சோகமான நியூஸ் தான். ஏன்னா அவருக்கு 28 வயசு என்னமோ தான் ஆகுது. இப்போ தான் அவரோட கெரியரே கொஞ்சம் பீக் ஆன டைமில் வந்து அவர் இறந்துருக்காரு. அதே மாதிரி இவர் இறந்த விதம் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாவம் ஃப்ளைட்டில் போனால் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு போட்டில் போகலான்னு அதுக்கு போகிறதுக்காக காரில் போயிருக்காரு. அதுக்குள்ளே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இவரோட ஃபுட்பால் கெரியரை பற்றி பார்த்தோன்னா, இவர் அவரோட 6 வயசுலேருந்து ஃபுட்பால் ஆடுறாரு. இவர் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாரு. அவரை மாதிரி ஆகணும் தான் இவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதே மாதிரி அவர் ஆடின பிரீமியர் லீக் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து உல்வ்ஸ்ல ஆடினாரு, அதுக்கப்புறம் வந்து லிவர்பூல்ல இப்போ ஆடிட்டு இருக்காரு. அதோட அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு ட்ரைனிங்காக போகும்போது தான் இப்படி ஆயிருக்கு. ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இவரோட கடைசி மேட்ச் வந்து அந்த ஸ்பெயின் வெர்சஸ் போர்ச்சுகல் பெனால்டி தான் இவரோட கடைசி மேட்சா இருந்திருக்கு. இவரை வந்து லிவர்பூல் 2020ல வந்து 41 மில்லியனுக்கு வாங்குறாங்க. இது வரைக்கும் லிவர்பூலுக்கு 182 அப்பியரன்ஸ்ல 65 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி நேஷனல் டீமான போர்ச்சுகலுக்கு வந்து 49 அப்பியரன்ஸ்ல 14 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. இவரை வந்து ஃபுட்பாலில் ஒரு செல்ல பேரே வச்சு கூப்பிடுறாங்க. என்னன்னா ஜோட்டா த ஸ்லாட்டர்ன்ட்டு. இவரோட ஃபினிஷ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து இது வரைக்கும் லிவர்பூலுக்காக ப்ரீமியர் லீகு, எஃப்ஏ கப்பு, அதுக்கப்புறம் லீக் கப்புலாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி உல்வ்ஸ் கூட ஆடும்போது 2018ல் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இவரோட டெத்து வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஜூன் 9 அன்னைக்கு நேஷனல் லீக் வின் பண்ணுறாரு. ஜூன் 22 அன்னைக்கு அவரோட லாங் டைம் பார்ட்னரை கல்யாணம் பண்ணுறாரு. ஜூலை 3
அன்னைக்கு யாருமே எதிர்பாராத விதமா வந்து இறந்துடுறாரு. ஒரு சின்ன டைம்ல வந்து எவ்வளோ அப்ஸ், எவ்வளோ டவுன் அந்த மாரி இருக்கு. கண்டிப்பா அவரு சாவுற வயசே இல்ல. ஏன்னா 28 வயசு தான் ஆகுது. அவருக்கு 3 குழந்தைங்க வேற இருக்காங்க. அவங்கலாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து 2 பசங்க. 2 பசங்களும் இறந்துட்டாங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இவரு வந்து அடுத்த வேர்ல்டு கப்ல வந்து ஆடுறதா இருந்ததா சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்ட பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது எங்க தப்பு நடந்திருக்குன்ட்டு. அது ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. இவங்க ரொம்ப ஸ்பீடா போக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீட கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் 2 உயிர் தப்பிச்சிருக்கும். நம்ம அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது. கரெக்ட்டா பெண்டு திரும்புற இடம். அந்த இடத்துல வந்து ஓவர்டேக் பண்ண பார்த்துருக்காங்க. அந்த டயர் வெடிச்சு கொஞ்ச நேரத்துல இதுவாயிடுச்சு. இந்த ஸ்பீட் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நார்மல் ஆளு மட்டும் இல்லாம, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஸ்பீடா போனா இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாரி இது நம்மளுக்கு உணர்த்துற மாரி இருக்கு. இந்த மாரி நெறைய பெரிய செலிபிரிட்டீஸ் வந்து ஸ்பீடா போய் இறந்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது வந்து இந்த பால் வாக்கர் தான். யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபிரான்சைஸி வந்து ரொம்ப பீக்ல இருந்தது அப்போ. நம்மலாம் வெறிகொண்டு பார்த்துருந்தோம். அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நியூஸ் வருது. இந்த மாரி பால் வாக்கர் ஸ்பீடா போய் இறந்துட்டாரு அப்படின்ற மாரி. அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டே சொல்லியிருக்காரு. யாராவது நான் கார் ஆக்சிடென்ட்ல போய் இறந்தேன்னா அழுவாதீங்க. ஏன்னா நானே இப்போ சிரிச்சுன்னு தான் இருந்திருப்பேன் அப்படின்ற மாரி அவர் ஒரு கோட்டே சொல்லியிருக்காரு. அந்த ஆக்சிடென்ட் கூட யாருமே எதிர்பாராத விதமா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அது. அதே மாரி நம்மளோட இந்தியன் கிரிக்கெட்டர் ரிஷப் பந்த் கூட ஒரு சரியான கம்பேக் குடுத்திருந்தாரு. இதே மாரி தான் அவர் ஃபேமிலிய பார்க்கறதுக்காக சர்ப்ரைஸ் பண்றதுக்கு, அவங்க அம்மாவ சர்ப்ரைஸ் பண்றதுக்கு கார்ல ஸ்பீடா போயிருக்காரு. அப்ப கண்ட்ரோல் மிஸ் ஆயி ஆக்சிடென்ட் ஆயி மனுஷன் வந்து உயிர் போயிருக்கும். ஆனா பார்த்தா இந்த கடவுள்லாம் அனுப்புன மாரி பக்கத்துல வந்த பஸ் டிரைவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ரிஷப் பந்தான்னு கூட தெரியாது. அவங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கூட்டிட்டு போய் அவர சேர்த்து அதுக்கப்புறம் அவரு ரொம்ப முடியாம ரிகவர் ஆகி இப்ப வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது நம்ம நின்னு வேடிக்கை பார்க்காம யாராவது ஒருத்தங்க காப்பாத்துனா ஒரு உயிர் தப்பிக்கும். பட் நிறைய கார் ஆக்சிடென்ட்லாம் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா ஸ்பாட்லேயே இறந்துருவாங்க. ஸ்பீடா போறது எப்பவுமே தப்பு தான். நமக்கு நல்லா இருக்கும் ஸ்பீடா போகும்போது. ஆனா வந்து ஒரு செகண்ட் கண்ட்ரோல் மிஸ் ஆனாலே அதுக்கப்புறம் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க கை உடைக்கிறது, கால் உடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பீடா போவேன், ரேசர் கீசர்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காலே இல்லாமலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற யாரும் தயவு செஞ்சு ஸ்பீடா ஓட்டாதீங்க. அதே மாரி இந்த இன்சிடென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.